அமெரிக்காவில் அதிபர் தேர்தலை முன்னிட்டு முதன்மை தேர்தல் பரப்புரை தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த தகவல்களை தருகிறார் நியூயார்க்கில் இருக்கும் நமது செய்தியாளர் பத்மாசனி. அமெரிக்காவில் இந்த ஆண்டு நடைபெறவிருக்கும் அதிபர் தேர்தலை தொடர்ந்து அனைத்து மாநிலங்களிலும் முதன்மை தேர்தல் நடைபெற்று வருகிறது. வருகிற ஏப்ரல் 19ஆம் தேதி நியூயார்க் மாநகரில் முதன்மை தேர்தல் நடைபெறவிருக்கிறது. இதற்காக ஜனநாயகம் மற்றும் குடியரசுக் கட்சிகளின் வேட்பாளர்கள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் குடியரசுக் கட்சியின் வேட்பாளர்கள் பிரதிநிதிகளின் பெரும்பான்மை வாக்குகளை பெறுவது கடினம் என்ற தகவலும், மேலும் அதே கட்சியின் உறுப்பினர் மற்றும் தற்போதைய US ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ்ஸின் சபாநாயகரான பால் ரேன் அவர்கள் வேட்பாளராக பரிந்துரை செய்யப்படுவார் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன. இது குறித்து பால் ரேன் அவர்கள் செய்தியாளர்களிடம் பேட்டியளித்த போது தான் அதிபர் தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என்பதை திட்டவட்டமாக கூறியுள்ளார். மேலும் முதன்மை தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களை அதிபர் வேட்பாளருக்கு தகுதியானவர்கள் என்றும் தன்னை இந்த போட்டியில் கணக்கில் சேர்த்துக் கொள்ள வேண்டாம் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளார். புதிய தலைமுறைக்காக அமெரிக்காவிலிருந்து பத்மாஷினி.